அதுதான் நண்பர்களே, என்னடா இவன் ரொம்ப நாளாக வீடியோவே போடல, எங்கள் சேனலுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டானா, இனிமேல் வீடியோவே வராதான்னு இதில் போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் சளி எல்லாமே அட் டைமில் வந்ததுனால அந்த வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். இன்றைக்கி ஸ்பெஷல் விளாகோட வந்திருக்கோம். அது இல்லாமல் ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. வச்சு ஒரு பெரிய காமெடி ஃபன்னாக இருக்க போது மறக்காம இந்த வீடியோ பாருங்க. அந்த கெஸ்ட் யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். மக்களே, உங்களுக்கு உடம்பு சரியான அடுத்த நாளே புரட்டாசி மாதம் வந்துருச்சு. நம்ம புரட்டாசி மாதம் வந்தாலே சிக்கனு மட்டனு இறா ஃபிஷ்ஷு எதுவுமே சீ ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட முடியாது. நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாது போயிடும். அவ்வளோதான். ஆனாலும் இன்னைக்கு அடம் பிடிச்சி சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த கெஸ்ட்டை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கெஸ்ட்டு நேம் என்ன தெரியுமா? முட்டை. என்னடா பெரிய முட்டை அப்படின்லாம் நினைப்பீங்க. புரட்டாசி மாதத்துலேயும் நான்வெஜ் சாப்பிட முடியாத என்ன மாதிரி நண்பர்கள் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. காய்ச்சல் வச்சு சளி பிடிச்சி அப்படியே ஏதாவது பண்ணி வீட்டில் அடம் பிடிச்சி, அம்மா எனக்கு முட்டை வேணும் சிக்கன் வேணும் அடம் பிடிச்சி சாப்பிடுங்க. இந்த புரட்சி எகலட்டும். நீ அப்படி வரியா? ஆனால் நான் இன்னொரு ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் போய் யாருக்கும் தெரியாமல் நல்லா நான்வெஜ் மீல்ஸ் நான்வெஜ் எல்லாமே கட்டுக்கிட்டே வீட்டுக்கு வரும்போது இப்போ சென்ட்ரல் ப்ளஸ் வாங்கிக்கோங்க. அதுதான் எது கரெக்டாக இருக்கும். சென்ட்ரல் ப்ளஸ் நான்வெஜ் சாப்பிட்டு வரும்போது சென்ட்ரல் ப்ளஸ் வாங்கி வாயில் மின்னுட்டு வந்துடுங்க. சரிங்களா? வாயில் மின்னுட்டு வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் கேட்டாங்கன்னா இன்றைக்கி கேட்பாங்க, எப்படி இருந்தாலும் கேட்பாங்க. புரட்டாசி மாதம் வீட்டில் கடைப்பிடிக்கிறேன்னு கேட்பாங்க. தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டான்னு கேட்பாங்க. அம்மா புரட்டாசி மாதம் கடைப்பிடிக்கிறோம், அதனால் வெஜ்ஜு தாம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டெல்லாம் போட்டு அம்மா நீ வெஜ்ஜு தாம்மா சாப்பிட்டேன் அப்படிலாம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு சொல்லிடுங்க. அவங்க அப்படியே நம்பிடுவாங்க. நான்வெஜ்ஜு நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வீட்டில் வெஜ்ஜு சாப்பிட்ட மாதிரி சொன்ன மாதிரி இருக்கும். சரி, இன்னைக்கு அந்த முட்டையை வச்சு கலக்கினால கலக்கி தான் போகணும். என்னடா கலக்கி அப்படிலாம் நினைக்காதீங்க. சளி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கலக்கி போட்டு சாப்பிடுங்க. சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கலக்கி போட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் சளிக்கு. சரி, இந்த கலக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு முட்டை, மிளகுத்தூள், உப்பு. பார்த்துருப்பீங்க, கலக்கியாச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? நான் பெப்பர் அதிகமாக ஏன் சேர்த்துனேன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக சளி இருந்துச்சு, அதனால தான். ஏன்னா பெப்பர் நிறைய ஆரோக்கியம் நிறையா இருக்குது. சரிங்களா? நான் அந்தளவுக்கு பெரிய விஞ்ஞானி இல்லை, டாக்டர் இல்லை. காமெடி இதுக்கு நாங்கள் சிரிக்கணும். மகனை பெண்டை காட்டிடுவோம். சரி, எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ புரட்டாசி மாதம் வந்துச்சுனாவே யாராலையுமே கறி சாப்பிட முடியாதுல்ல. அது ஏன்னு தெரியல, புரட்டாசி மட்டும் மாதம் வந்துச்சுனாலே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அது ஏன்னு தெரிஞ்ச மக்கள் கமெண்ட்ல சொல்லியிருக்கேன். தீங்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீங்கு சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. உடம்பெல்லாம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புரட்டாசி அது இதெல்லாம் பார்க்காதீங்க. உடம்பு காய்ச்சல் சளியாக வந்துருச்சு வச்சுக்கோங்க, நல்லா நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. நல்லா நாட்டுக்கோழி எடுத்து காலையில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சு இட்லி தோசை, ஓகேங்களா, நல்லா பசங்க அடிச்சு விட்டு லாஸ்ட்டாக ஆப்பிள் சாப்பிட்டு முடிச்சுவாங்க. மதியானம் நல்லா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பாடு, நாட்டுக்கோழி மிளகு வறுவல் நல்லா சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. சாயந்தரம் வேலையில் நண்டு சூப்பு குடிச்சுக்கோங்க. நைட்டு கொடல் கறி குழம்பு, இட்லி தோசை, லாஸ்ட்டாக ஒரு ஆப்பிள் ஜீரணம் கொடுக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கேள்விப்பட்டேன், நிறையா சாட்ஜிபிட்டிலாம் அடித்து பார்த்தேன், வந்துச்சு. ஓகேங்களா? ஆப்பிள்லாம் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆப்பிள் பெப்பர் தூளை போட்டு சாப்பிடுங்க. புரட்டாசி நான் ஒன்று சொன்னேன்ல, என் வீட்டுக்கு தெரியாம போய் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்படி போய் சாப்பிட்ருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் கம்மலில் சொல்லிடுங்க. கலக்கல் ரெடி, அதாவது கலக்கலான கலக்கி ரெடி. நல்லா அப்படியே கருப்பு கலரில் இருக்குது. ஏன்னா மிளகுத்தூள் நிறையா போட்டிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இன்றைக்கி அது இல்லாமல் தோசை வேறு. தோசையும் தக்காளி குருமாவும். நம்மளுக்கு தோசையும் தக்காளி குருமானா நம்ம தோசை சைக்கோ வேறு. தோசையெலாம் தோசை தக்காளி குருமான்னு வச்சுக்கோங்களேன். நானும் ஒரு 8-9 தான் சாப்பிடுவேன். 8-9 நான் 10 சாப்பிடுவேன். தக்காளி குருமா வச்சா
சட்னி தேங்காய் சட்னிலாம் இருந்துச்சு சும்மா அதை விட அதிகமாக சாப்பிடுவேன். இந்த புரட்டாசி மாதம் வந்ததுனால சிக்கன் குழம்பு சாப்பிடும். அதாவது புரட்டாசி மாதம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் குழம்பு ஏதாவது ஒன்று இப்போ யாருக்கும் தெரியும் மயனுங்க நான் பாட்டு தொட்டு சாப்பிட்டுருவேன். வாய்ப்பில்லை ராஜா. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். புரட்டாசி மாதம் இருந்தாலும் வெறியாக வருது ப்ரோ, வெறியாக வருது ப்ரோ. எனக்கு வெறியா வருது ப்ரோ. எனக்கு புரட்டாசி மாதம் வந்துச்சுனாவே வெறியாக வருது. வீட்டில் சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, ஃபிஷ் எதுவுமே சாப்பிட்டு விடக்கூடாதுட்டாங்க. அரை தோசையை போட்டு குழம்பு ஊற்றி அப்படியே கலக்கியை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிட வாங்க. போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை தக்காளி குருமா கலக்கலான கலக்கி ஃபஸ்ட்டு கலக்கி ட்ரை பண்ணுவோம். காரெல்லாம் போட்டு செம்மையாக செஞ்சுருக்கேன். சளிக்கு இதாமல் இருக்குங்க. மிளகு நல்ல பெப்பர் பொருளாக போட்டால் சளிக்கு இதாமல் இருக்கும். சூப்பராக கலக்கலான கலக்கிக்கு சளிக்கு இதமாக இருக்குது, காரமாக இருக்குது. நீங்களும் கலக்கலான கலக்கியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேரே கலக்கலான கலக்கி தான். நீங்களும் தோசை சைக்கோவாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மா தோசை அப்புறமேட்டு சாப்பிட்றேன். வயிறு கலக்குது ஃப்ரெண்ட்ஸ், வயிறு கலக்குது. நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.